இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மயிர்காலுக்கு ஒரு பாடமாக துளித்து விட்டது. செய்வேன் செய்தமே. நான் விட்ட பானமானது ஒவ்வொரு பானமும் 1 10 100 1000 10,000 லட்சக்கணக்கான பானமாக பிரிக்கப்பட்டு அவன் மயிர்காலுக்கு ஒரு பானமாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அவன் உயிர் போகாமல் இன்னும் துடிக்கின்றான், பதைக்கின்றான். காரணம் என்ன மாமா? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் பாப்பா. ஐயோ செய்தமே, அர்ஜுனனுடைய பானமாகப்பட்டது. அர்ஜுனனுடைய பானமாகப்பட்டது ஒரு மயிர்காலுக்கு ஒரு பானமாக துளைத்து என் உள்ளமே உயிரே போது போல் தெரிகின்றது. என் உள்ளத்தில் ரத்தம் பெருகி போகின்றது. என்னை செய்வேன் ஆண்டவா. ஐயா எனக்கு ரத்தம் பெருகிதையோ.
ஆண்டவா இந்த குருஜாத்திர விழுத்திரை மயிர்காலுக்கு ஒரு பானமாக துளைத்து உயிர் போகும் நேரத்தில் இருக்கின்றேன் ஐயா. இந்த குருஜாத்திர விடத்திலே வந்திருக்கிறீர்கள் நீங்கள் யார்? நான் ஒரு யாழை அந்தணன், ஒரு யாழை பிராமணன். சரி. அந்த தேசாதிபதி கண்ணனா அள்ளி கொடுக்கும் கொடை வல்லவா. சரி. அப்ப தான தர்மங்களை அள்ளி கொடுக்கும் அப்படி வாங்கி சாதலாம் என்று வந்து இந்த பிண கூட்டத்துல எந்த கண்ணனை நான் பார்க்க போறேன் ஐயா? இந்த எந்த கருணை அள்ளி கொடுக்கும் அங்கே தேசாதிபதி கருணை தேடி வந்தீர்களோ அதே குடிவெள்ளல் கருணா ஆச்சா மரம் போல இந்த அவனியில் சாய்த்திருக்கின்றார். அள்ளி கொடுக்கும் அங்கே தேசாதிபதி கண்ணன் தான் ஐயா. அள்ளி கொடுக்கும் கொடை வல்லல் அள்ளி கொடுத்து கரங்களை செவந்து போட்டா. அப்பே அந்த கொடை வல்லல இந்த குளிச்சாத்தத்துல சாச்சாங்களே உங்களுக்கு யாருப்பா சத்ராவதிங்க? ஐயா, அள்ளி கொடுக்கும் கொடைவள்ளலுக்கும் சத்ராவதி இருக்கிறாரா என்று கேட்கின்றார். ஐயா, என் சத்ராவதிகள் யார் தெரியுமா? சொல்லுப்பா. ரமணா, ஐயா எனக்கு ஒன்னாவது என் சத்ராவதி.
8 பேர் சத்திராவதிகள். ஆஹா. 1வது சத்திராவதி ஆ, போய் பேசாத. எனக்கு 1வது சத்திராவதி ஆ. ஓதி வைத்த என் குருவு. ஆ. 3வது சத்திராவதி முனிவர் தந்த சாபம். 2வது சத்திராவதி நாகவர்த்த நாகபானம். 3வது முனிவர் தந்த சாபம். 4வது என் தாயாகப்பட்ட குந்தியம்மா. 5வது சத்திராவதி அந்த வானர்வாக இந்திரன். 6வது சத்திராவதி 6வது சத்திராவதியோ அந்த ஜல்லி மகாராஜன் தக்க சமயத்திலே தேர்வு ஓட்டாமல் போய்விட்டான். 7வது சத்திராவதி அந்த என்னையே துணை கொண்டு எப்படியாவது செயல்பட்டு இந்த நாட்டை ஆளட்டும் என்று நின்ற துரியன். அந்த துரியன் நான் 7வது சத்திராவதி. இதற்கெல்லாம் காரணமாக விளங்கி வரக்கூடிய கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவுக்குள் இருக்கும் சிசுவுக்கும் கருத்தாக விளங்கக்கூடிய அந்த கண்ணபெருமான் தான் 8வது சத்திராவதி. 8 பேர் சத்திராவதிகள் சேர்ந்து இந்த கர்ணமகாராஜனை அல்லியல் கொடுக்கும் அங்கு தேசாதிபதி கர்ணனை ஆச்சா மரம் போல் சாத்தி விட்டார். என்ன செய்வேன் ஐயா? சரிப்பா, இப்படி படுகளத்தில் சாஞ்சு போயிட்ட, நீ என்ன தர்மம் கொடுக்க போற? நான் சென்று வருகிறேனப்பா. ஐயா ஆ, வேண்டாம். கருணாகப்பட்டவன் சாகும்போது கொடுக்கவில்லைன்னு வரக்கூடாது. சரி. அல்லி கொடுத்த கர்ணன் ஆ, சாகும்போது கூட தானம் செஞ்சான். உள்ள பேசாதீங்கடா டேய். தானம் செஞ்சானதா இருக்கணும். அதனால ஆ, என் மணிமுடி இருக்கின்றது, பெற்று செல்லுங்கள். மணிமகன மார்பு கால சுமக்கிறதுக்கு அழுத்துட்டு போங்கடா. ஆ. காரணா அது கொண்டு போவேன். எனக்கு வயசாகி போச்சு. அதை வித்து தீர்ந்து போயிட்டு எங்க போவேன்? அப்படியா? அதனால நான் கேட்ட தர்மத்தை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போவேன். என்னிடத்தில் இருப்பதை எதை கேட்டாலும் கொடுப்பேன், கேளுங்கள். நீ செய்த தவா பலங்களையும் இனிமேல் செய்யக்கூடிய தவா பலங்களையும் தாரவாத்து கொடுப்பா. ஐயா இப்பொழுது இந்த குருஜாத்திர பீடத்திலே பிண கூட்டங்கள் கிடக்க இந்த பிண கூட்டத்துல பிராமணருக்கு ரத்தம் என்றால் ஆகாது. அப்படி இருக்கின்ற வேளையிலே தைரியமாக பிண கூட்டங்களுக்கு இடையே பிராமணர் வந்திருக்கிறார் என்றால் பிராமணர் அல்ல. அப்படி வந்தோம், அப்படி பிராமண ரூபத்தில் வந்தோம். இத்தனை செய்த தான தர்மத்தை தானகமாக கொடுக்கறனா என்று கேட்கின்றார். அப்படி என்றால் நிச்சயமாக இவர் பிராமணராக இருக்க முடியாது. யார் என்று பார்க்கலாம். இந்த கருணாகப்பட்டவன் மயிர்காலுக்கு ஒரு பானமாக துளைத்து என் கண்கள் எல்லாம் எழுகின்றது, என் உள்ளமெல்லாம் குண்டுகின்றது. யார் என்று பார்க்கலாம். என் தான தர்மத்தை தானமாக கேட்கிற பொழுது கண்ணனை விட்டால் இங்கு வந்திருக்க முடியாது என்று நினைத்தேன். மாமா வானர் பகட்டும் என் உயிராகப்பட்டது இன்னும் சற்று நேரத்தில் போவது போல் தெரிகின்றது. அதனால மாமா உன்னிடத்தில் 2 ஒரு வார்த்தை நான் பேச வேண்டும். அதற்காக என் உயிர் போகும் முன்னால் என் தாகவிடை தீர்க்க வேண்டும் மாமா. கண்ணா, ஆமா, அதாவது சொன்ன தானங்களை அள்ளி அள்ளி கொடுத்த யாரும் போதுன்னு நினைக்கல. சரி, அன்னதானம் போடல, அன்னதானம் போட்ட வீட்டையாவது கை நீட்டு காட்டிருக்கல. மாமா என் மனைவி நேராமல் போய்விட்டால் பகுதியிலே இழி கொடுத்தான் என்று என் முந்தானே அறுத்திருந்து போய்விட்டான். இல்லை என்றால் நான் கல்லி அள்ளி கொடுத்த கர்ணன் அன்னதானம் செய்திருப்பேன். எனக்கு மனைவி நேரல எத்தனையோ அஸ்னாபுரத்தில் அரசர் வீட்டை நான் பிச்சைக்காரருக்கு ஏழை அந்தனருக்கு கை நீட்டி காட்டியது உண்டு. அந்த விரலால் வாயில் வைத்தால் நீர் சுரக்கும். அப்படி ஆகட்டும் மாமா. நிச்சயமாக என் உயிர் இன்னும் சற்று நேரத்தில் போகத்தான் போகின்றது. போகும் முன்பாக மாண்டு நான் மடிந்தார் இந்த மகாதேவன் பாதத்தில் சேர்த்து விடுங்க. செத்து நான் மடிந்தார் அந்த சிவன் பாதத்தில் சேர்த்து எனக்கு நல்ல முத்தையை கொடுத்து 4ஆம் பதவி சேர்த்து விடுங்கள் மாமா. இந்த யுகத்தில் ஆகாது. ஏன் மாமா? காரணம் என்னவென்றா சொன்னதானங்களை அள்ளி அள்ளி கொடுத்த யாரும் போதுன்னு நினைக்கல. சரி, இந்த யுகத்தில் உன்னை 4ஆம் பதவி சேர்த்த முடியாது. அடுத்த ஜன்மத்தில் நீ சிறிதுண்ட பக்தனாகவும் உன் மனைவி வெங்காட்டு நங்கையாகவும் உன் மகன் சீராளனாக பிறந்து அன்ன கொடி நாட்டி ஆராய்ச்சி மணி கட்டி
1000 பேருக்கு அண்ணன் அமுது கொடுத்தார். அடுத்த பிரிவில் உன்னை 4ஆம் பதிவு சேர்த்துக் கொள்கிறேன். ஆமா அதுக்கு முன்பாக இந்த குறிஜாத்திர பீடத்திலே நான் மண்மேலே சாய்ந்து விட்டால் என் தாயிடத்தில் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இத்தனை நாளா இலுகுலத்தான் என சாதி தேர்ப்பாக மைந்தன் ஆத்திலே வந்தவன் அநாத புத்திரன். அப்படி என்று இலுகுலத்தான் என்ற பெயரோடு வாழ்ந்து விட்டேன். என் தாயிடத்தில் நான் வரமாக கேட்டிருக்கின்றேன். மகன் மாண்டான் என்று தெரிந்து விட்டால் மயிர் விரித்து மாரடித்து மகனே நான் பெற்ற செல்வமே கர்ணா மாய்ந்து விட்டாயா என்று அழுகிறேன். அப்பா உன்னை மடி மேல போட்டு அப்படி என்று என் தாய் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். என் தாயிடத்தில் சொல்லிவிடு. இத்தனை நாள் கூடி வாழாத என் தேவி பொன்னிடத்திலே என் குலத்தை நான் எடுத்துரைத்து விட்டேன். அதனால மன்னன் மறைந்த பிறகு எனக்கு தாலி எடுத்தால் நல்ல முத்தி கிடைக்கும். என் மனைவிடத்திலும் இந்த செய்தி சொல்லிடுங்க. அப்படி ஆகட்டும்பா. ஆமா அதற்கு முன்பாக நான் இந்த தர்ம தேவதையை தானமாக கொடுக்க வேண்டும் என்றால் எள்ளும் தண்ணியும் கொடுக்கணும். அத்தான் இறந்தவர்களுக்கு எள்ளு விரைத்தாதான் திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு எள்ளு தண்ணி தாழ் வார்த்தை கொடுங்க. நான் தர்ம தேவதையை உனக்கு தானமா கொடுக்கிறேன். ஆகட்டும். என்னை பெற்று வளர்த்தாத என் தாய் குந்தியம்மாளுக்கு என்னை சத்தியமோ தான் செய்தேன். என்னை பெற்று வளர்த்தாத என் தாய் குந்தியம்மாளுக்கு என்னை சத்தியம் செய்தேன். என்னுடன் கொடி வாழாத என் தேவி பொன்னுருவிக்கு என் குலத்தை எடுத்துரைத்தேன். என்னை நம்பியிருந்த துறையனுக்கு என் உயிரை தான் கொடுத்தேன். இத்தனை நாள் செய்த தர்மதாமதை தானமாக கொடுத்தேன். மாமா ஐயவா என் பெருமானே கண்ணா அதோ அந்த பகவான் ஆகப்பட்டவன் கர்ணனுக்கு தாய்மாமன் கொடி போட்டானா. இன்னைக்கு அதுதான் தாய்மாமன் வேட்டு போறது. இப்ப தாய்மாமன் வேட்டு போறான். அத்தை கண்ணா கண்ணா உன் மகன் மாண்டு மடிந்து விட்டான். அத்தை கண்ணா கண்ணா ஒரு ஆளினால
எனக்கு போறங்கொல்லி இந்த பாதி சண்டாருக்கு எனக்கு சீமா கிடக்கிடணும் எனக்கு சிவனாக மாத்திக்கிட்டோம் அப்பா எனக்கு கருங்கல்ல எனக்கு கட்டிடம்மா ஆனா நான் பெற்ற கர்ணா சாமி எனக்கு ஒரு காசு ராஜ பட்டணம்மா அந்த கர்ணராஜா எனக்கு உள்ள மட்டும் நாட்டல அம்மாக்காக பறக்காது எனக்கு கஷ்டம் வந்து நேராது அம்மா என் மகன் கர்ணராஜா எனக்கு பாட பெண்ணு என் நாட்டில் எனக்கு காக பறக்குதாடி அம்மா எனக்கு கஷ்டம் வந்து நேரம்மா அம்மா நான் பாக்கு இன்னைக்கு நான் மரம் வளர்ந்து அட நான் பெற்ற அட சீரா நான் பதம் வச்சு கண்ணை அட தேடி கண்ணந்த பாவி நான் பதம தேடி நான் யாரு முன்ன அட நான் பெற்ற அட கர்ணா உனக்கு பறந்து வந்து கண்ணே நடனடா கண்ணடி பாண்டு மடிந்தாயாடா அட மண்ணி இது தண்டையாடா கர்ணா அங்கேதான் சாதிபதி கர்ணா இந்த குருசத்திர பீடத்தில் மாண்டு மடிந்து விட்டா என் பிளத்து மீது விழுந்து என் சடத்து மீது வந்து முன்ன பிறந்த மகனே கர்ணா என்று ஊரறிய உலகம் அறிய சொல்லிவிடு தாயே என்று இதற்கா என்னிடத்தில் சக்தி வாங்கின நான் பெற்ற செல்வா கர்ணா அங்கேதான் சாதிபதி கர்ணா உன் பெற்ற தாய் வந்திருக்கிறா என்ன ஒரே ஒரு என் அம்மா என்று அழைத்தால் என் ஆறுதல் சீரனாய தங்கம் பெற்ற மனம் பெற்று பிள்ளை மனக்கல் என்று சொல்வார்கள் என் மனைவிக்கு கல்லா போய் இந்த குருசேத்திர பீடத்தில் உன் காலில் விழுந்தாருந்தா கண்ணா உன் தாய் வந்திருக்கா 5 பிள்ளைகளை பெற்று இன்னைக்கு எனக்கு அவதி வந்து நேர்ந்ததா இதான் 6லே சாவு 100லே சாவு என்று சொல்வார்களே
மாமா ஆ, என் நீண்ட நாள் எதிரி. ஆமா. ஆனால் நான் வைத்த சபதமானது ஆ, என்று நிறைவேறும் என்று நான் காத்துக் கொண்டிருந்த நாள் வந்தது. ஆ, நான் இன்றைக்கு குருஷத்திரத்தில் ஆ, 17ஆம் நாளையில ஆ, பாவியாகிய ஆ, என்னுடைய எதிரியாகிய துரோகியை ஆ. நான் மடித்தேன். சரி. என் தாயானவள் ஆ, எதிரியின் சடலத்த மீதில் விழுந்து ஆ, மகனே மகனே என்று ஆ. கத்து கதிர் கொண்டிருக்கின்றான். சரி. என்ன மாமா காரணம்? அது என்னன்னு தெரியல, தாய்கிட்டே கேட்கலாமாப்பா? ம்? ஆ, அம்மா, கண்ணியாச்சனா இவன் எனக்கு நீண்ட நாள் எதிரி, ஆனால் தேச துரோகி இந்த கர்ணன் என்பவன். ஆனால் என்னை மாற்று, ஆனால் பேடி என்று பலமுறை என்னை உரைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட துரோகியை ஆனால் பத்திரி பாஞ்சாலியை கொண்டு வந்து மாலா சபதனிலே நிறுத்தி மாலா துயிலுறுகின்ற போது இவன் ஏறெடுத்து பார்த்தவன், தலை நிமிர்ந்து பார்த்தவன். இவனை கொன்றே நான் என்னுடைய சிரத்தை அறுக்காது விட்டால் என்னுடைய பெயர் அர்ஜுனன் இல்லை என்று நான் அன்று சபதம் வைத்தேன் என்று முடித்தேன். இப்படிப்பட்ட இந்த துரோகி இந்த எதிரியின் சடலத்தின் மீது விழுந்து ஏனம்மா அழுகிறாய்? இல்லையப்பா, துரோகி இல்ல, உனக்கு எதிராளி இல்ல, பகையாளி இல்லப்பா, உன் கூட பிறந்த அண்ணன். நான் சிறு வயது 5 சிறு வயதில் அறியாத பருவத்தை ஒரு குழந்தை பெற்று ஆகாத பிள்ளை என்று ஆத்திரி விட்டேன், தகாத பிள்ளை என்று தண்ணில விட்டேன். இப்போதுதான் இந்த குழந்தை யார் என்று எனக்கு அடையாளம் தெரிந்தது. இந்த குருசத்திர பீடத்திலே அர்ஜுன மானத்தினால் கர்ணன் அடிவான், கர்ணனின் மானத்தினால் அர்ஜுனன் அடிவான். 2 பேருக்கு வெற்றி தோல்வி அடையும் வரைக்கும் கர்ணன் தான் பாண்டவருக்கு அண்ணன் என்று யாருமே சொல்லக்கூடாது. அப்படி அண்ணன் என்று தெரிந்த என்னோட சண்டை செய்யாமல் நிறுத்தி விடுவார்கள், என்னோட போர் புரிய மாட்டார்கள், நான் அதர்மத்தின் தலைவன் ஆகிவிடுவேன். அதான் சொல்லாத மறைமுகமாக என்னிடத்தில் சத்தியம் வாங்கி. அண்டாளி துரோகி, என் அண்ணனை கொல்வதற்கா நீ எத்தனை நாள் காத்திருந்த? என் அண்ணன் என்று சொல்லியிருந்தார் இன்னும் ஆண்டு 12 கானகமே போயிருந்தாலும் என் அண்ணனை கொல்வேனா? இந்த அகிலத்தை ஆள நான் ஆசைப்படுவேனா? அண்ணா, என் அண்ணன் அப்பையோ கர்ணா, அடே கர்ணா, இழு குலத்தார் என்று நான் நுரைக்கின்ற போது நீ தெரிந்தவன், நான் தெரிந்தவன், நீ தெரியாதவன், நான் அறிந்தவன், நீ அறியாதவன். ஆனால் 5 பேரோடு நான் சேர்ந்தால் 6 சாவு, 100 பேரோடு நான் சேர்ந்தால் எனக்கு 100 சாவு என்று 3 முறை சொன்னானே. நான் இதை மறந்து அவன் மீதிலே நான் பாரத்தை போட்டு நான் பாவியாகி விட்டேனே. அண்ணா, குருகுலத்துக்கு தலைவனே, என் கை வாழத்தினால் மாண்டு விட்டாயா அப்பா? அம்மா, இன்று நான் உனக்கு ஒரு சாபத்தை விடுகிறேன். ஏனென்றால் என் அண்ணன் என்று தெரியாத ஒவ்வொரு நாளும் நான் சத்தியத்தை வாங்கிக் கொண்டு நான் மறைவாக நின்று என் பாரத்தை போட்டு என் அண்ணனை கொன்னபடினால் இனிமேல் பெண்களானவர்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டாலும், ஆனால் எந்த பேசை கொண்டாலும், எந்த வார்த்தையினாலும் 3/4 நாளைக்குள் அந்த பேசானது வெளியே வர வேண்டும். பிடி, உனக்கு நான் சாபத்தளிக்கிறேன்.